ஹே ஆல் வாங்க இன்றைக்கி இட்லி சப்பாத்தி தோசை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரஃபாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் ரெட் சில்லி அப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு பேனில் கொஞ்சம் ரெட் சில்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ரஃப்பாக வதக்கினா போதும். அதை கொஞ்சம் கோர்ஸாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுட்டு மட்டன் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் உப்பு இது மட்டும் போட்டால் போதும். செம்மையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வற்ற விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கேப்சிகமும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரும் போட்டுட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டால் பன்னீர் கிரேவி ரெடி.